الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஹிஜ்ரி வருடம் 1440 ஜமாதுல் ஆஹிரா மாதம் 24ஆம் திகதி புனித மஸ்ஜிது நபவியிலே இமாம் அஷேக் ஹுசைன் ஆலு ஷேக் அவர்கள் கடன் அதனுடைய ஒழுங்குமுறைகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள். ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம், அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை முறையாக அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முஸ்லீம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம் என்று தக்வாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக, இஸ்லாத்தின் அடிப்படை விழுமியங்களில் ஒன்றுதான் இஸ்லாம் முறையாக முழுமையாக அடியார்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் மனித உரிமைகளை பேணி பாதுகாத்து முறையாக முழுமையாக நடந்து கொள்வது. இந்த மனித உரிமைகள் விடயத்திலே மனிதர்கள் பொடுபோக்காக இருப்பது, தான் தோன்றித்தனமாக இருப்பது என்பது உண்மையிலே வரவேற்புக்குரிய ஒரு விடயம் கிடையாது, வெறுக்கத்தக்க ஒரு செயலாக இருக்கின்றது. ஆனால் மனிதர்கள் சர்வசாதாரணமாக கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்றுதான் இந்த கடன். கடன் வாங்குவது, கடன் கொடுப்பது, இந்த விடயத்திலே மனிதர்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் விரும்பத்தகாத முறையிலே நடந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மனிதன் ஒருவரிடத்திலே கடன் வாங்கி இருக்கலாம், அல்லது ஒரு பொருளை கடனாக வாங்கி இருக்கலாம், அல்லது ஒரு கூலிக்கு ஒரு வேலையை செய்திருக்கலாம். இந்த அனைத்து விடயங்களும் கொடுக்கல் வாங்கல்கள், ஒருவர் இன்னொருவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய ஒரு செயலாக இருக்கின்றது. கடன் வாங்கினால் அதனை திருப்பி கொடுக்க வேண்டும், கூலிக்கு வேலை கிடைத்தால் அவருக்குரிய கூலியை கொடுத்து விட வேண்டும், கடனுக்கு ஒரு பொருளை வாங்கினால் அந்த பொருளுக்குரிய பெருமானத்தை கொடுத்து விட வேண்டும். இந்த விடயத்திலே மனிதர்கள் சாதாரண போக்கை கொண்டிருப்பதை நாம் பார்த்து வருகிறோம். ஆனால் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையிலே அவனிடத்திலே இருக்கக்கூடிய பொறுப்புகளை முழுமையாக பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை உடையவனாக இருக்கின்றான். தனது சகோதரனுடைய உரிமைகள் தன்னிடத்திலே இருக்கின்ற போது, பிற சகோதரருடைய உரிமைகள் நம்மிடத்திலே தங்கி இருக்கின்ற போது, அவைகளை முறையாக முழுமையாக அவருக்கு நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் இருக்க வேண்டியது இன்றியமையாத கட்டாய கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற போது, உங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய சொத்துக்களை வளங்களை ஹலாலான முறைக்கு மாற்றமாக பாத்திலான முறையிலே நீங்கள் பயன்படுத்த வேண்டாம், தவறான முறையிலே உண்ண வேண்டாம், முறைகேடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளை இடுவதை பார்க்கலாம். அந்த வகையிலே கடன் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மனிதர், பிறரிடத்திலே கடன் வாங்கிய மனிதர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த கடனை முறையாக முழுமையாக உரியவருக்கு திருப்பி கொடுப்பதிலே அவர் முழு முயற்சியிலே ஈடுபட வேண்டும். அவ்வாறு அதனை கடன் திருப்பி கொடுப்பதிலே அவர் பொடுபோக்கு செய்வாரானால், தாமதப்படுத்துவாரானால் அது ஒரு அநியாயமாக பெரும் பாவமாக கருதப்படும். அல்லது கடனை கொடுக்காமல் ஒரு இடத்தை விட்டு விரண்டோடுவது, அல்லது நாளை என்று பிற்படுத்துவது, காரணம் இல்லாமல் திருப்பி கொடுப்பதற்கு வசதி இருந்தும் முறையாக அவருடைய அதாவது தினங்கள் எழுதப்பட்டிருந்தும் கொடுக்க முடியாமல் அவர் தவிர்ப்பார் என்றால் அது வேறு ஒரு நிலை. கொடுப்பதற்கு வசதி இருக்கின்ற வேளையிலே அதனை தாமதப்படுத்துவது, அதனை விட்டு பின்வாங்குவது அல்லது விரண்டோடுவது, இவைகளெல்லாம் மனித உரிமையில் விடயத்திலே அநியாயம் செய்யக்கூடிய விடயங்களாக கருதப்படும். வசதி இருந்தும் ஒரு மனிதன் இவ்வாறு நடந்து கொள்வான் என்றால் அது ஒரு பெரும் அநியாயமாக இருக்கின்றது. முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், வசதி இருந்தும் அதனை திருப்பி கொடுக்காமல் தாமதப்படுத்துபவர் அல்லது விரண்டோடுபவர் அல்லது வேறு நிலைகளை பயன்படுத்தக்கூடியவர் ஒரு அநியாயம் செய்தவராக கருதப்படும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் முறையாக முழுமையாக நமது சக்திக்கு உட்பட்ட முறையிலே அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டுமே அல்லாமல்
கடன் எடுத்தவரை விட்டு விரண்டோடுவது அல்லது அதிலே பொடுபோக்கு செய்வதை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்து கொள்ளாமல் துரோகம் செய்பவர்கள் உலகத்திலே அநியாயம் செய்தவராக கருதப்படுவதோடு மாத்திரம் இல்லாமல் மறுமையிலே மிகவும் தண்டனைக்குரிய குற்றத்தை பெறக்கூடிய நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த கடனை பொறுத்தவரையிலே ஒரு முக்கியமான ஒரு நல்ல வணக்கமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இந்த கடன் கொடுப்பதென்பது, கடன் கொடுக்கல் வாங்கல் செய்வதென்பது ஒரு புகழப்படக்கூடிய வரவேற்புக்குரிய பல விசாலமான விடயங்களை கொண்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே ஒரு மனிதன் மரணித்த நிலையில் கொண்டு வரப்பட்டால், தொழுகைக்காக கொண்டு வரப்பட்டால், அவர்கள் அந்த ஜனாசாவுடைய மரணித்தவருடைய நிலையை பற்றி விசாரிப்பார்கள், கேட்பார்கள். ஹல் தரக லிதைனிஹி மின் கதா, அந்த மரணித்த மனிதனுக்கு ஏதாவது கடன் இருந்தால், கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தால், அதனை நிறைவேற்றுவதற்காக ஏதாவது அவர் விட்டு சென்றிருக்கிறாரா என்று அந்த மனிதரை பற்றி நபி அவர்கள் கேட்பார்கள். அப்போது அங்கே கூறப்படும், ஆம், அவருக்கு கடன் இருக்கின்றது, அதனை நிறைவேற்றுவதற்கான சொத்துக்களும் இருக்கின்றது என்று கூறப்பட்டால் அதனை நிறைவேற்றுமாறு உரியவரிடத்திலே கூறிவிட்டு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடாத்துவார்கள். அவ்வாறு அந்த கடனான நிலையிலே மரணித்த மனிதர் கடனை நிறைவேற்றுவதற்கான உரிய சாதனைகளை விட்டு செல்லவில்லை என்றால் நபி அவர்கள் கூறுவார்கள், சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் என்று கடன் உள்ள மனிதருக்கு நபி அவர்கள் தொழுகை நடாத்த மாட்டார்கள் என்ற செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். இது புகாரி முஸ்லிமிலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கின்றது. அதே போன்று இவ்வாறு இந்த கடனை நிறைவேற்றுகின்ற விடயத்திலே ஒரு மனிதன் முறையாக முழுமையாக அவன் முயற்சிப்பான் என்று சொன்னால், அல்லாஹ்வை பயப்படுவான் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளை அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுப்பான். கடன் எடுத்திருக்கின்றேன், அதனை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ்வை பயந்து ஒரு மனிதன் நடந்து கொள்வான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அதனை திருப்பி கொடுப்பதற்கான வழிவகைகளை இலகுபடுத்துவான். அதே போன்று மேலும் நபி அவர்கள் கூறுகின்றார்கள், யுஃபரு லிஷஹீதி குல்லு தம்பின், யுத்தத்திலே அல்லாஹுக்காக தனது உயிரை மாய்த்து கொண்ட ஒரு ஷஹீதுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும், இல்ல தைன், இந்த கடனை தவிர என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே கடன் மன்னிக்கப்பட மாட்டாது, அது நிறைவேற்றப்படும் வரை. அதே போன்று மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே, ஒரு நாள் ஒரு மனிதர் நபி அவர்களிடத்திலே வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உலகத்திலே எனது உயிரை அல்லாஹுக்காக யுத்தத்திலே மாய்த்து கொண்டால் அயுகஃபரு அன்னி ஹதாயாய, எனது பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையுமா என்று கேட்டபோது, ஆம், உனது பாவங்களுக்கு குற்ற பரிகாரமாக அமையும். எப்போதென்றால் அல்லாஹ்விடத்திலே நன்மையை எதிர்பார்த்தவனாக பொறுமையாக யுத்தத்திலே புறமுதுகி காட்டி ஓடாமல் கடன் இல்லாத நிலையிலே இருந்தால் உனது பாவத்துக்கு உனது உயிர் தியாகம் அந்த ஷஹாதத் குற்ற பரிகாரமாக அமையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு கூறினார்கள், ஃபஇன்ன ஜிப்ரீல قال لي ذلك, அல்லாஹ்வின் மூலமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறுதான் எனக்கு செய்தியை அறிவித்திருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த மனிதருக்கு பதிலளித்த வரலாறை ஹதீஸ்களிலே காணலாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது பொறுப்பிலே இருக்கக்கூடிய கடன், நமது கட்டுப்பாட்டுக்கு கூலால் இருக்கக்கூடிய அந்த கடனை நாம் முறையாக முழுமையாக நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்பு இருக்கின்ற போது அதனை எச்சரிக்கையுடன் உடனடியாக நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு நாம் அதிலே பொதுப்போக்கு செய்வோம் என்றால், தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்வோம் என்றால், நமது நன்மைகளை இழந்து சில வேளை நன்மைகள் இல்லாத விடத்து பிறருடைய பாவச் சுமைகளை சுமக்க வேண்டிய ஒரு நிலை வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியிலே, நாளைய மறுமையிலே உங்களுக்கு தெரியும், மனிதன் அங்கே சுவர்க்கத்துக்காக தயாராக இருக்கின்ற வேளையிலே அங்கே அநியாயங்கள் பற்றிய வேண்டுதல்கள், அதாவது அநியாயம் சம்பந்தமான நிகழ்வுகள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும். ஒரு மனிதர் இன்னும் ஒரு மனிதர் எனக்கு செய்த துரோகம், அது பொருளாதாரத்திலும் சரி மானத்திலும் சரி
இந்த துரோகங்களுக்கான அதாவது கூலியும் தண்டனையும், குற்றமும் தண்டனையும் வழங்கக்கூடிய அந்த நிகழ்விலே ஒவ்வொரு மனிதனும் அங்கே ஒரு தீனார் பெறுமதியான ஏதாவது ஒரு கடன் இருக்கும் என்றால், அல்லது ஒரு திர்ஹம் பெறுமதியான கடன் இருக்கும் என்றால், அதனை உலகத்திலே நமது உயிர் கைப்பற்றப்படுவதற்கு முன்னால், காலம் கடந்து செல்வதற்கு முன்னால் அதனை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அவ்வாறு இல்லை என்றால் மறுமையிலே நமது நன்மைகளை இழந்து இந்த கடனின் காரணமாக அவருடைய பாவ சுமைகளை சுமக்க வேண்டிய நிலை வரும். எவ்வாறென்றால், முறைப்பாடுகள் வர வர அந்த மனிதனுடைய நன்மைகளை முறைப்பாடு செய்த மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். இவ்வாறு முறைப்பாடுகள் தொடர்ந்த வண்ணமே இருக்கும். முறைப்பாடு செய்யப்பட்ட மனிதனுடைய நன்மைகள் முடிந்துவிடும். இந்த நேரத்தில் அல்லாஹ் நீதியாளன், நேர்மையாளன், நீதியாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மனிதனுடைய பாவத்தை அந்த கடன் கொடுக்கக்கூடிய மனிதனுக்கு சுமத்தாட்டப்படும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே மிகவும் பாரதூரமான ஒரு விடயம். நாம் உயிருடன் இருக்கும் போது, நாம் வசதி வாய்ப்புடன் இருக்கும் போது, நமது நிர்வாகத்தில் இருக்கும் போது இவைகளை எவ்வளவு கூடிய கதியில் நிறைவேற்ற முடியுமோ அவைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். மாறாக அந்த நாள் வந்து விட்டதென்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு தருணத்திலே இருப்போம். எனவே அந்த நேரத்திலே சஞ்சலப்படுவதை விட்டு தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போன்று நசாயி கிரந்தத்திலே பதியப்பட்ட ஒரு ஹதீஸிலே நபி அவர்கள் கூறிய ஒரு செய்தியை முஹம்மது பின் முஹ்சின் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நாங்கள் நபி அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருந்தோம். இந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தங்களது தலையை வானத்தின் பக்கம் உயர்த்தி தனது நெத்தியிலே கையை வைத்து ஏதோ ஒரு அபாயகரமான ஒரு கடுமையான ஒரு விடயத்தை நபி அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தோற்றத்தை சஹாபாக்கள் பார்த்த வண்ணம் இருந்தார்கள். இந்த நேரத்திலே நபி அவர்கள் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்துகின்றேன் என்று கூறிவிட்டு கூறினார். சஹாபாக்கள் கேட்டதற்கு பதில் கூறுகின்றார்கள். நபி அவர்களிடத்திலே கேட்ட போது என்ன நடந்தது, உங்களுக்கு என்ன செய்தி அவ்வாறு கடுமையாக வந்தது என்று கேட்ட போதும் நபி அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். சஹாபாக்கள் பயத்துடன் அச்சத்துடன் இருந்தார்கள். ஏதோ ஒரு செய்தி வந்துவிட்டது, ஒரு அபாயகரமான செய்தி வந்துவிட்டது என்று அச்சத்திலே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்கு பின்னால் உங்களுக்கு என்னது இறங்கியது என்று கேட்கப்பட்ட போது நபி அவர்கள் கூறினார்கள், வல்லதி நப்சி பியதிஹி, எனது உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவனின் மீது ஆணையாக, ஒரு மனிதன் உலகத்திலே அல்லாஹுடைய பாதையிலே யுத்தத்திலே கொலை செய்யப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு மீண்டும் கொலை செய்யப்பட்டு மீண்டும் உயிர் கொடுக்கப்பட்டு இவ்வாறு யுத்தத்திலே தியாகம் செய்த அந்த மனிதன் அலைஹி தைனுன், கடன் இருக்கும் என்றால் அந்த மரணித்த மனிதனுடைய கடன் நிறைவேற்றப்படும் வரை சுவர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளக்கம் அளித்தார்கள். எனவே அவ்வளவு பாரதூரமான விடயமாகத்தான் கடன் இருக்கின்றது என்பதை உணர்ந்து அதனை விட்டு நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு, நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று இந்த கடன் கொடுக்கக்கூடிய, திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த கடனுடைய சிறப்பை பற்றி நபி அவர்கள் கூறுகின்ற போது, ஒரு மனிதன் இன்னும் ஒரு மனிதனிடத்திலே கடன் வாங்குவது என்பது சர்வசாதாரணமான விடயம். ஆனால் கடனை பெறுகின்ற போது அவனுடைய உள்ளம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். என்னுடைய தேவைக்காக நான் கடனை வாங்குகின்றேன், இதனை நான் அவனுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன் என்ற எண்ணத்துடன் தான் கடன் வாங்கக்கூடிய மனிதர்கள் அவருடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், எந்த ஒரு மனிதன் கடன் வாங்குகின்ற போது இதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வாங்குகின்றானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கு அதனை திருப்பி கொடுப்பதற்கான உதவிகளை, இலகுத்தன்மைகளை கொடுப்பான். அதே நேரத்திலே அந்த மனிதன் கடன் வாங்குகின்ற போது திருப்பி கொடுக்க கூடாது என்ற எண்ணத்திலே வாங்குவான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பொருளாதாரத்தை அழித்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் கடன் கொடுத்த மனிதர் என்பவர், பிறருக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய மனிதர் மன்னிக்க கூடியவராகவும் இலகுத்தன்மையை கொண்டவராகவும் இருக்க வேண்டும். அதாவது அந்த மனிதர், கடன் பெற்ற மனிதர் கஷ்டத்தில் இருக்கின்றார் என்றால்
அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றார் என்றால் அந்த காலத்தை தாமதப்படுத்துவது, அவருக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காலத்தை நீட்டி கொடுப்பது போன்ற இலகுத்தன்மைகளை கொண்டவராக கடன் கொடுத்தவர் இருக்க வேண்டும். அவ்வாறு அவர் இருப்பார் என்றால் அது அவருக்கு பல சிறப்புகளை கொண்டு வரக்கூடிய நிலையாக இருக்கும். நான் கடன் கொடுத்து விட்டேன், எடுத்தவர் தருவதற்கான திருப்பி கொடுப்பதற்கான வசதி இல்லாமல் இருக்கின்றார், எனவே அந்த கொடுக்க வேண்டிய தவணையை நீட்டி கொடுப்பது, தாமதப்படுத்துவது என்பது கடன் பெற வேண்டியவர் அவர் இலகுவாக அந்த சகோதரனுக்கு உதவி என்ற ரீதியிலே நடந்து கொள்வது என்பது அவனுக்கு மிகவும் பெருமதியான நன்மைகளை ஈட்டி தரக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அமல்களில் சிறப்புக்குரிய விடயங்களில் ஒன்றுதான் அறவே முடியாதவர்களை மன்னித்து விடுவது. அதாவது கடன் பெற்ற ஒரு மனிதர் திருப்பி கொடுப்பதற்கு முடியாத ஒரு நிலை என்று வந்துவிட்டால் அவரை மன்னிப்பது என்பதும் ஒரு சிறப்புக்குரிய வணக்கமாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு வியாபாரி இருந்தார், அவர் கடன் கொடுத்து வாங்கக்கூடிய மனிதராக இருந்தார். அந்த வியாபாரி கடன் எடுத்த மனிதர் கஷ்டமான நிலையிலே இருப்பார் என்றால் அவருடைய வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய மனிதர்களுக்கு கூறுவார், தஜாவஸு அன்ஹு, அவரை கண்டு கொள்ள வேண்டாம். அதாவது கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அந்த காலத்தை தாமதப்படுத்தலாம் என்ற ஒரு நிலையை இந்த வியாபாரி அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உபதேசம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருந்திருக்கின்றார். அவ்வாறு அந்த கடன் கொடுத்தவர் நடந்து கொள்வார் என்றால் நம்மிடத்திலே அல்லாஹ் நம்மை பிடிக்கக்கூடிய எத்தனையோ சந்தர்ப்பங்களை அல்லாஹ் விட்டு விடுவான் அல்லது கடத்தாட்டி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே என்னிடத்திலே வசதி இருக்கின்றது, நான் கடன் கொடுக்கின்றேன், எடுத்தவர் முறையாக நிறைவேற்றுவதற்கு வசதி இல்லாமல் சஞ்சலத்திலே இருக்கின்ற போது, சிரமப்படும் போது அவருக்கு முறையான முறையிலே நடந்து கொள்வது, கருணையாக நடந்து கொள்வது என்பது நன்மைக்குரிய விடயம் என்பதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். எவ்வாறென்றால், மன் யஸ்ஸர அலா முஅஸிரின் யஸ்ஸரல்லாஹு அலைஹி ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஒரு கஷ்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு யார் இலகுபடுத்துகின்றாரோ அந்த இலகுபடுத்திய மனிதனுக்கு அல்லாஹ் உலகத்திலும் மறுமையிலும் அவனது கர்மங்களை அல்லாஹ் இலகுபடுத்துவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாக்களித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்திலே நன்மை எதிர்பார்க்க வேண்டும். நான் கொடுப்பது அல்லாஹுக்காக, பிறருக்கு உதவுவது அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து இவ்வாறு நடந்து கொள்கின்ற போது, அவருக்கு இலகுத்தன்மையுடன் நடந்து கொள்கின்ற போது, அல்லது அவரை மன்னித்து விடுகின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் பெருமதியான நன்மைகளை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான். உலகத்திலே ஒரு மனிதனுக்கு அவனுடைய கஷ்டத்தை போக்கினால், அவனுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை ஊட்டினால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே இருக்கக்கூடிய அந்த கஷ்டமான சூழலிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனுக்கு அல்லாஹ் இலகுபடுத்துவான், அவனுடைய துன்பங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நமது இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு முறையாக நம்மிடத்தில் வேண்டுவது என்னவென்றால், ஒரு வேலைக்கு ஒருவர் வந்துவிட்டால் உரிய நேரத்திலே அவருடைய கூலியை கொடுத்து விட வேண்டும். நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அஅதுல் அஜீர அஜ்ரஹு قبل ان يجف عرقه. ஒரு மனிதனிடத்திலே கூலி வேலை நாம் வாங்குவோம் என்றால் அவனுடைய உடலிலே உள்ள அந்த வியர்வை காய்வதற்கு முன்னால் கூலியை கொடுத்து விடுங்கள் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்றுதான் கடன் பெற்ற மனிதர் நாளை நாளை என்று பிற்படுத்துவதை விட்டும் அவர் பாதுகாப்பு தேடிக்கொள்ள வேண்டும். முறையாக அந்த கடனை நிறைவேற்றுவதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுவேன் 3 நபருக்காக. அதிலே ஒருவர் தான் ஒரு மனிதர் கூலி வேலை செய்து அந்த கூலியை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பார் என்றால் அந்த கூலியை பெற்றுக் கொள்வதற்காக நான் அல்லாஹ்விடத்திலே வாதாடுவேன் என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடன் என்பது ஒரு புகழுக்குரிய விடயமாக இருக்கின்றது. யார் யாருக்கு வசதி இருக்கின்றதோ அவர்கள் பிறருக்கு கடன் கொடுக்கின்ற விடயத்திலே நாம் மும்முரமாக ஈடுபடுவோம். கடன் பெறக்கூடிய மனிதர்கள் அதனை ஏன் பெறுகின்றேன், இதனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் பெற வேண்டும். அதற்குரிய வசதி வாய்ப்புகள் வரும்போது அதனை நிறைவேற்றுவதற்கான முழுமையான பூரணமான முயற்சிகளை நாம் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். எனவே வல்லவன் அல்லாஹ்
இந்த யார் யாருக்கெல்லாம் வசதி வாய்ப்பை தந்திருக்கின்றானோ அவர்கள் பிறருக்கு கடன் கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகளையும், யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றோமோ அந்த கடன்களை முறையாக முழுமையாக திருப்பு கொடுப்பதற்கான இலகுத்தன்மைகளை, வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஆக்கி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி